தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி இன்னும் தொடர்வது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. 200 நாட்களுக்கு மேலாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக ஏன் தொடர்கிறார் என செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பி இருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பல சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 230 நாட்களாக சிறையில் உள்ளார். ஏற்கனவே அவருடைய அந்த ஜாமீன் மனுவை 3வது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதை தள்ளுபடி செய்வதற்கான முக்கிய காரணங்களை பார்க்கும்போது அவர் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவித்த அந்த குற்றச்சாட்டுகள், அதாவது அவர் மீதான புகாரில் அந்த ஆவணங்கள் திருத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை இந்த ஜாமீன் வழக்கில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது, அது பிரதான வழக்கில் தான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவித்தது. அதே போல அவருடைய சகோதரர் அசோக் தற்போது வரைக்கும் தலைமறைவாக உள்ளார். எனவே அமைச்சராக தொடர்ந்து வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்ற பல்வேறு கருத்துக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதை தொடர்ந்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக செந்தில் பாலாஜி ஒரு ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். அந்த மனு இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் ஏற்கனவே இந்த வழக்கில் விசாரணை முடிந்து அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. 200 நாட்களுக்கு மேலாக தற்போது சிறையில் உள்ளார். எனவே தற்போது அவரை ஜாமீன் விடுவிப்பதன் மூலமாக எந்த ஒரு விசாரணை பாதிப்பு ஏற்பட போவதில்லை. எனவே ஜாமீன் விட வேண்டும் என்ற ஒரு வாதத்தை இன்று அவர் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு அரசு ஊழியர், சாதாரண ஒரு அரசு ஊழியர் 48 மணி நேரம் சிறையில் இருந்தாலே அவருடைய அந்த வேலை என்பது ஒரு பணி நீக்கம், இடைக்கால பணி நீக்கம் செய்யப்படுவார், சஸ்பெண்ட் செய்யப்படுவார். ஆனால் இது போன்ற 230 நாட்களாக தொடர்ச்சியாக சிறையில் இருந்து வரும் செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வது எதற்காக என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அது மட்டுமில்லாமல் இதன் மூலமாக தமிழக அரசு மக்களுக்கு என்ன ஒரு கருத்து தெரிவிக்க விரும்புகிறது என்ற ஒரு விஷயத்தையும் என்று கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை தரப்பில் இந்த ஜாமீன் தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரணை பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தள்ளி வைத்துள்ளார். அன்றைய தினம் இந்த ஜாமீன் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.